எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் திவ்யா அருண் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம திவ்யா ஆர்ட் வெஞ்சர் சேனலில் ஹோம்மேட் பன்னீர் எப்படி பண்ணுறது பார்க்கலாம் வாங்க. நல்லா சாஃப்டாக மெதுன்னு இருக்க இந்த பன்னீரை எப்படி செய்யலாம்னா, அதுக்கு தேவையான பொருட்கள் மில்க் 1 லிட்டர், வினிகர் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் தேவைப்படும், வாட்டர். ஃபஸ்ட்டு ஒரு அடிகனமான பாத்திரத்தில் மீடியம் ஹீட்டில் நல்ல 1 லிட்டர் பால் ஃபுல் ஃபேட் மில்க்கை ஊற்றி நல்லா ஒரு பாயில் வர வரைக்கும் விட்டுறணும். ஒரு ஸ்பூன் போட்டு இதை அப்பப்போ கிண்டிக்கிட்டே இருக்கணும், இல்லைனா அடி பிடிக்கும். நீங்கள் வினிகர் எடுக்கிறதா இருந்தால் ஒரு 5 டேபிள் ஸ்பூன் வினிகர் எடுத்துக்கோங்க. அதை 1/3 அளவுக்கு அதிகமாக வாட்டர் மிக்ஸ் பண்ணி டைல்யூட் பண்ணி வச்சுக்கணும். இதுவே நீங்கள் லெமன் எடுக்கிறதா இருந்தால் 1/2 லெமனை நல்லா புழிஞ்சு வச்சுக்கோங்க. அதையும் இந்த மாதிரி டைல்யூட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுதான் இதை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி தான் இதில் மிக்ஸ் பண்ணணும். நல்லா ஒரு பாயில் வந்த அப்புறம் தான் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றணும். பாயில் வராமல் ஊற்றிட்டிங்கன்னா இது சீஸ் மாதிரி ஆகிடும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு வடிகட்டுற பாத்திரமும் பன்னீரை புழியறதுக்கு ஒரு நல்ல காட்டன் கிளாத்து, அதை நல்லா தண்ணியில் புழிஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டே இருந்திங்கன்னா இந்த மாதிரி திரிஞ்சு தண்ணி தனியாக பாலாடை தனியாக வந்துடும். தண்ணி இந்த மாதிரி லைட்டாக க்ரீன் கலரில் மாறினோடனே ஆஃப் பண்ணிவிட்டு இதை வடிகட்டிடணும். இதை நல்லா ஒரு 2-3 டைம்ஸ் தண்ணியில் நல்லா அலசணும். அப்போ தான் இந்த வினிகரோட ஃப்ளேவர் போகும். நீங்கள் லெமன் போடுறதா இருந்தாலும் இதேமாதிரி தான் வடிகட்டிக்கணும். நல்லா புழியணும். பன்னீருக்கு நல்லா புழியணும். அப்போ தான் இந்த பன்னீர் ஷேப் நம்மளுக்கு கிடைக்கும். இதுவே நீங்கள் ரசகுல்லா அந்த மாதிரிலாம் நீங்கள் பண்ணுறதா இருந்தால் கொஞ்சம் லூஸாகவே நீங்கள் விட்டுட்டு தொங்க விட்டுறணும் துணியில் கட்டி. இது பன்னீருன்றதுனால நல்லா ஷேப் பண்ணி அது மேலே ஒரு வெயிட் வச்சு 2 ஹவர்ஸ்க்கு டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுறணும். 2 ஹவர்ஸ் கழித்து பார்த்திங்கன்னா அதில் இருக்க எக்ஸஸ் வாட்டர்லாம் போய் பன்னீர் சூப்பராக ரெடி ஆகிடும். இங்கே நெதர்லாண்ட்ஸில் பன்னீரோட ரேட் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் நாங்கள் வீட்டிலே தான் பன்னீர் ப்ரிப்பேர் பண்ணிப்போம், தேவைப்படும்போது மட்டும். பாருங்கள், சூப்பராக பன்னீர் நமக்கு ரெடி ஆகிடுச்சு. 1 லிட்டர் பாலுக்கு நம்மளுக்கு இவ்வளோ பன்னீர் ரெடி ஆகிருக்கு. இதை நீங்கள் எல்லா டிஷ்க்குமே யூஸ் பண்ணலாம். பன்னீர் பட்டர் மசாலா, மலாய் பன்னீர், அதுக்கப்புறம் எல்லா விதமான லசானியா எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம். இதை நான் க்யூப்ஸ் பண்ணி ரெஃப்ரிஜரேட்டரில் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். நீங்கள் அப்படியே கூட ஸ்டோர் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.